Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Death Note episode 1 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு ஒரு வழியா நம்ம பையன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அந்த டெத் நோட்டு உண்மைதான். அப்படியே கட் பண்ணி அந்த ஷினிகாமி உலகத்தை காட்டுறாங்க. அங்க இருக்க ரியூக்கு 5 நாள் ஆகுது நான் கிளம்புறேன்னு சொல்லுமா. நீ போன இடம் எல்லாமே உருப்படாம போயிருமே, இந்த இடமும் கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்குது. ஆமா எதுக்கு தேவையில்லாம கிளம்புறேன்னு கேட்டா, என் டெத் நோட்டை நான் கீழே போட்டுட்டேன்னு சொன்ன உடனே அத்தனை ஷினிகாமியும் விழுந்து விழுந்து சிரிக்கும். நிஜமாவே நீ கீழே போட்டுட்ட, ஆனா உங்ககிட்ட தான் 2 டெத் நோட் இருக்குது, 2 தீமா மிஸ் பண்ணிட்ட. சரி அப்படி டெத் நோட்டை நீ எங்க மிஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஹியூமன்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்க உலகத்துலன்னு சொல்லிட்டு அது பாட்டு கிளம்பும். அத்தனை பேரும் ஷாக் ஆயிருவானுங்க. அது ரெக்கெல்லாம் விரிச்சுக்கிட்டு பறேந்து வரும்னு வைங்க. அப்படி கிளம்புனது நேரா லைட்டோட வீட்டை நோக்கி தான் வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பையன் கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவான். அவங்க அம்மா அவனுக்காண்டியே காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நேஷனல் பிராக்டிஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்குது. அதுல பையன் எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கான்னு பாக்குறதுக்காக தான். வாங்கி பார்த்தா நம்பர் 1. இது ஒண்ணு புதுசு கிடையாது, எப்பவும் அவன் நம்பர் 1 தான். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க். நீ தாண்டா பெஸ்ட்னு பாராட்டி தள்ளுவாங்க. சரி நான் படிக்க போறேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்கட்டு நேரா மேல போயிருவான். பாவம் பையன் படிக்க போறேன்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கு பாடகட்ட போறான்னு அவங்க அம்மாக்கு தெரியல. இங்கருக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டா கூட ஒண்ணு வேண்டாம், நீ டிஸ்டர்பே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ள போயிருவான். ஏன்னா பயலுக்கு இப்ப என்ன தேவையோ அது அவன் கையில இருக்குது. உட்கார்ந்து எழுதுவான் பாருங்க. தீட்டுன்னு கிரிமினல்ஸோட பேரெல்லாம் தீட்டி தள்ளிடுவான். சொல்ல போனா பக்கம் பக்கமா எழுதி வச்சிருப்பான். அந்த டைம் திடீர்னு ரியூக்கு பின்னாடி வந்து உனக்கு அது பிடிச்சிருக்கான்னு கேக்குமா. அதை பார்த்துட்டு பீதியாகி பயத்துல கத்தி கண்ணா பின்னான்னு திருச்சு போய் விழுந்துருவான். அது கேஷுவலா பார்த்துட்டு ஏன்பா பயப்படுற, நான் தான் ரியூக்கு, நான் ஒரு ஷினிகாமி, என்னோட நோட்டை இந்த பூமியில போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ உனக்கு அந்த நோட்டை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அது ஒன்னும் ஆர்டினரியான நோட் இல்ல, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்பா. ஓ ஷினிகாமியா, நான் உன்னை பார்த்துட்டு ஷாக் ஆகலாம்பா. அட வேற ஒண்ணும் இல்ல, எப்பண்டா இது வரும்னு சொல்லி வெயிட்டிங்ல இருந்திருக்கான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமான புக் எடுக்கும் போது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பூதம் கிளப்பிக்கிட்டு வரும்னு அவனுக்கு தெரியும். பட் இவ்வளவு ஹேண்ட்ஸமா வரும்னு அவன் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம பையன் இது உண்மைன்னு நம்பலையே. பட் ரிசல்ட்டை பார்த்துட்டு நான் என்ஜாய் பண்றேன். ஷினிகாமி இவனை பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிரும். என்னன்னா டெத் நோட்டு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இந்த பூமியில விழுந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கான். ஆனா யாருமே இதை இவ்வளவு வேகமாவும் சீக்கிரமாவும் யூஸ் பண்ணி பழகல. நம்ம பையன் தான் வித்தின் 5 டேஸ்க்குள்ளேயே கத்துக்கிட்டான். அட அதை கத்துக்கிட்டா மட்டும் பரவாயில்லையே, ஏகப்பட்ட பேர்த்தெல்லாம் கொன்னு கூச்சிருக்கான். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. ஆனா நம்ம பையன் தட்டி பிரிச்சுட்டான்ல. இப்ப என்னன்னா பையன் ப்ரிப்பேர்டா இருக்கான். இப்ப இந்த டெத் நோட்டு ஷினிகாமிக்கு சொந்தமானது. அந்த ஷினிகாமியே இங்கதான் இருக்குது. சரி நான் இந்த மாதிரி பண்ணதுல எனக்கு என்ன ஆகும், உன்னோட நோட்டை யூஸ் பண்ணதுக்காக என்னோட சோலை நீ எடுத்துக்க போறியா அப்படின்னு கேட்ட உடனே, ஏண்டா ஹியூமன்ஸ் எல்லாம் எப்படா இப்படி புதுசு புதுசா யோசிக்கிறீங்க, எல்லாம் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு நம்ம பயலுக்கு தூக்கி வாரி போடும். என்ன ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்னு. ஏன்னா ஒன்ஸ் டெத் நோட்டு ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்துருச்சுனாலே அது ஹியூமன் வேர்ல்டுக்கு சொந்தம். அந்த நோட்டை யார் எடுத்து யூஸ் பண்றாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம். இப்ப நம்ம பையன் யூஸ் பண்றதுனால அது அவனோடது. இன் கேஸ் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா இந்த நோட்டை அவன் வேற யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அப்படி கொடுத்துட்டானா இவனோட மெமரிஸ் கம்ப்ளீட்டா எரேஸ் ஆயிரும். மெமரினா அந்த டெத் நோட்டை பத்தின மெமரிஸ் மட்டும் தான். அப்படின்னா டெத் நோட்டை யூஸ் பண்ணா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதா, நான் அதை யூஸ் பண்ணலாமான்னு தெளிவா கேட்பான். ஏன்னா திடீர்னு இருந்துகிட்டு நீ யூஸ் பண்ணதுனால இந்த சாபம் வந்துருச்சு அந்த சாபம் வந்துருச்சு நீ ஃபியூச்சர்ல குண்டை தூக்கி போட்டுற கூடாது இல்ல, அதுக்காக ஷினிகாமி தெளிவா சொல்லிரும். அதை யூஸ் பண்றதுனால அவங்களுக்கும் பயமும் வலியும் வந்தா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா கடைசியில அந்த டெத் நோட்ல உன்னோட பேரை நான் தான் எழுதுவேன். ஆனா செத்ததுக்கு அப்புறம் நீ நரகத்துக்கும் போக மாட்டேன் சொர்க்கத்துக்கும் போக மாட்டேன், அவ்வளவுதான். அது என்னாவும் ஏதாவுங்கிறத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் பாப்ப. என்ன ஓகே வரன உடனே பையன் இன்னும் ஷாக்ல இருந்து வெளியில வரல. ஏன்னா அதை யூஸ் பண்ணா எப்படியும் ஒரு பெரிய ஆப்பா பின்னாடி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சான். ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லன்னு உடனே நிம்மதியா இருக்கான். அப்ப அவங்க அம்மா வந்து கதவு தட்டுவாங்களா, ஷினிகாமி வேற இங்க இருக்குது, அம்மா வேற வந்திருக்காங்க, பார்த்தா பயந்துருவாங்களே நினைச்சு இவன் பயப்படுவான். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத, போய் ஓபன் பண்ணுன்னு சொல்லும். சரின்ட்டு நோட்டை மறைச்சு வச்சுட்டு டோரை ஓபன் பண்ணா அவங்க அம்மா இவன் சாப்பிடறதுக்காக ஆப்பிள்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. வந்து பார்த்துட்டு என்னப்பா ரூம் இவ்வளவு இருட்டா இருக்குது, எப்படி உட்காந்து கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருந்தீங்கன்னா கண்ணு ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிரும்பா, பல்பு மாதிரி ஆயிரும், அதனால லைட்டை போட்டு உட்காந்துக்க அப்படின்னு உள்ள பார்த்து தான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஷினிகாமிய பார்த்த மாதிரி அவங்க ரியாக்ஷனே கொடுக்கல. அதுலயே தெரியுது அவங்க அம்மாக்கு அது கண்ணுக்கு தெரியலன்னு. அதுக்கப்புறம் என்ன அவங்க அம்மா அனுப்பி விட்டுருவான். அது என்ன சொல்லும், அந்த நோட்டோட ஓனர் நீ மட்டும் தான். சோ அந்த நோட்டை யாரு யூஸ் பண்றாங்களோ அவங்களால மட்டும் தான் நீ பார்க்க முடியும். வாய்ஸும் அப்படித்தான். அதனால நீ வேற எதாவது நினைச்சும் கவலைப்பட வேண்டாம். இப்ப என்னன்னா அந்த டெத் நோட்டு இவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்க ஒரு பாண்ட் மாதிரி. ஹியூமனான லைட்டுக்கும் ஷினிகாமியான ரியோக்குக்கும் மட்டும் தான். இதை சொல்லிக்கிட்டே அங்க இருக்க ஆப்பிள் ஒன்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வாரே வா வாட் அ மார்வலஸ் டேஸ்ட், செம்மையா இருக்குதுன்னு சொல்லும். ஏன்னா அது உலகத்துல இவ்வளவு டேஸ்டியான ஃப்ரூட் எல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம பையலுக்கு இன்னொரு டவுட், எதுக்காக நீ
சூஸ் பண்ணேன்னு கேட்பான். அது பாத்தீங்கன்னா ஆப்பிள் டேஸ்ட் புடிச்சு போய் அங்க இருந்த எல்லா ஆப்பிளையும் எடுத்து லபக்கு லபக்குன்னு வாயில போட்டு தின்றோம். இவன் சொன்னதை கூட கண்டுக்கல. எப்பா ஹியூமன் வேர்ல்டுல இருக்க ஆப்பிள்ஸ் எல்லாம் செம்ம டேஸ்டியா இருக்குப்பா அப்படி இப்படின்னு அதை பத்தியே பேசிட்டு இருந்தவனே இவன் கடுப்பாயி ஏய் ஒழுங்கா சொல்லு எதுக்காக நீ சூஸ் பண்ணேன்னு கேட்பான். அது ஒண்ணே ஏண்டா நீ என்ன பெரிய பாதாம் பிஸ்தான் பருப்பா ஒன்னு நான் சூஸ் பண்ணல கீழே தூக்கி போட்டேன் நீ வந்து எடுத்துக்கிட்ட அவ்வளவுதான். நீ ஸ்மார்ட்டா இருக்கேங்கிறக்காக உன்னை சூஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒரு ஆனியனும் இல்ல கீழே விழுந்துச்சு நீ எடுத்துட்ட. அது வேற யாரு கையில வேணாலும் கிடைச்சிருக்கலாம் அவ்வளவுதான். வேற சொல்றதுக்கு ஒன்னும் புதுசா இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம கீழே வந்து விழுந்தா எப்படியோ மனுஷங்க தான் எடுப்பாங்கன்னு நல்லா தெரியும். அதனாலதான் அவங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்காமா. இல்லன்னா அது கண்ணா பின்னா அதுங்களோட லாங்குவேஜ்ல இருக்குன்னு வைங்க. நம்ம பையன் கடுப்பாயி ஆமா எதுக்காக அப்ப தூக்கி போட்ட மிஸ்டேக்ல தூக்கி போட்டேன்னு மட்டும் சொல்லாத பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன்பா. அது தெளிவா சொல்லிரும் எனக்கு போர் அடிச்சு போச்சு அதான் தூக்கி போட்டேன்னு சொல்லும். நம்ம பையலுக்கு தூக்கி வாரி போடுது எது போர் அடிச்சு போச்சா அட்டம் குய்யாலன்னு. அட வேற ஒண்ணும் இல்ல சினிகாமிஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அவங்க கையில ஏகப்பட்ட வாழ்நாள் இருக்குது. அவங்க உலகத்துல என்ன பண்றானுங்க வாரு வெங்காயமும் இல்ல ஒன்னா உட்காந்து சும்மா கேம்பிளிங் பண்றானுங்க இல்லாட்டி தூங்குறானுங்க. இல்ல பஞ்சாயத்து என்னன்னா டெத் நோட்ல மத்த ஷினிகாமிஸோட பேரெல்லாம் எழுதுனா வேலைக்கே ஆகாது யாரும் சாக மாட்டாங்க. ஏன்னா இவங்க வாழ்றதே ஷினிகாமி realmல தான். இங்க உட்காந்துட்டு ஹியூமன் வேர்ல்டுல இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே இவங்களே உட்காந்து கொண்டுட்டு இருந்தாங்கன்னா அது போர் அடிச்சு போயிரும்ல. எத்தனை நாள் தான் இப்படியே கொண்டுகிட்டே இருப்பாங்க. கீழே வந்தா ஃபன்னா இருக்குமேனு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்கான். இப்ப நம்ம பையன் கையில கிடைச்ச உடனே அவன் பாத்தீங்களா எக்கச்சக்க பேர் எழுதி விட்டுருக்கான். இப்ப என்ன இதுக்கு டவுட்னா ஒருத்தனுக்கு மட்டும் தான் எப்படி சாவணும்னு சொல்லி அதோட காசு எழுதுனா தான் ஆக்சிடென்ட் ஆயிசத்தானே. மத்தபடி எல்லாத்துக்குமே நேம மட்டும் தான் எழுதியிருப்பான். ஏன்னு கேட்டா அப்பதான் எல்லாருமே ஹார்ட் அட்டாக்ல சாவாங்க. டெத் நோட்டோட பெஸ்ட் திங்கே அதுதான் ரியூக்கு. இப்ப அவன் எழுதுனது பூரா பாத்தீங்கன்னா கிரிமினல்ஸோட நேம்ஸ். சோ என்னால என்ன ஆகும் ஈவில் பீப்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிட்டே வருவாங்க. இப்படி கெட்டவங்களை பூரா கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல ஆரம்பிச்சா மக்கள் எல்லாத்துக்கும் என்ன தோணும் கெட்டவங்க இருந்தாலே அவங்கள கொல்றதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்லி பயம் வருமா இல்லையா? அப்ப எல்லாம் தப்பு பண்ண பயப்படுவாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒருத்தன் இருக்கான்னு சொல்லி வெளியில எல்லாத்துக்கும் தெரியணும். அதாவது தப்பு பண்ணா அவங்களுக்கு ஒருத்தன் தண்டனை கொடுப்பான்ங்கிற பயம் வேணும்னு சொன்ன உடனே இவன் பேசுறதை கேட்டுட்டு ரியூக்கும் ஆடி போயிருச்சு. சரி இதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்றேன்னு கேட்டா எனக்கும் போர் அடிச்சிருச்சுமா. ஆக்சுவலா முன்னாடி இதை அவன் சுத்தமா நம்பல. ஆனா இப்ப டெத் நோட்டுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த புக்கை யார் கையில வச்சிருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு அதை யூஸ் பண்ணலாங்கிற டெம்டேஷன் கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் 2 டைம் நம்ம போய் யூஸ் பண்ண தெரியுமா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனால முடியல. நான் 2 பேர்த்த இவ்வளவு அசால்ட்டா கொன்னுட்டேனா எப்படி மக்களை நானே ஜட்ஜ் பண்ணி கொள்றது ரைட்டு தானா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது இல்ல நான் பண்றது கரெக்ட் தான். இந்த உலகமே கெட்டவங்களால நிறைஞ்சு போய் இருக்குது. கெட்டவங்க எல்லாருமே சாகணும். அதை யாராச்சும் பண்ணாதானே உண்டு. இல்லன்னா அந்த கேடு கெட்டவங்களால ஏகப்பட்ட பேர்த்தோட வாழ்க்கை நாசமா போகுது. அவனை போட்டு தள்ளிட்டா எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்களே. இன்கேஸ் இந்த நோட்டு வந்து இவன் கையில கிடைக்காம வேற யாராச்சும் கையில கிடைச்சாலுமே அவங்க கொல்லத்தான் செய்வாங்க. ஆனா அன்வான்டட் பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இந்த உலகத்தை விட்டு எரேஸ் பண்ணுவாங்களா? வாய்ப்பே இல்ல. அவங்க தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதை நான் தான் பண்ணணும் என்னால மட்டும்தான் அதை பண்ண முடியும். நான் இந்த டெத் நோட்டை வச்சு இந்த உலகத்தையே மாத்த போறேன்னு சொல்லிட்டு ஒக்கமக்கா அடுத்தடுத்து உட்கார்ந்து எழுதுவான் பாருங்க. ஏதோ பேராகிராஃப் எழுதுற மாதிரி எழுத ஒவ்வொருத்தனா பட்டு 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 பட்டுன்னு செத்துக்கிட்டே வருவான். அதுக்குமே ஹார்ட் அட்டாக் இல்ல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வெரைட்டியில எழுதுவான். அப்படி பக்கமா எழுதின உடனே அவனுக்கு ஒரு கான்பிடென்ட். ஏன்னா தப்பு பண்ணவங்க எல்லாம் இப்படி செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியும் போது தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவன் கூட இனி தப்பு பண்ண மாட்டான். ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு மாதிரி சாகடிப்பான். அதாவது பனிஷ்மெண்ட் வாங்கி ஆகணும் பட் கில்ட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹார்ட் அட்டாக்ல செத்துருவாங்க. இல்ல நான் பெரிய வெண்ண என்னெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் திமிர்த்தனமா சுத்துவானுங்க பாருங்க. அவனுங்க எல்லாத்துக்குமே வெரைட்டியா எழுதி வைப்பான். சோ இப்படி பண்ணாலே போதும் இந்த உலகம் ரைட்டான டைரக்ஷனை பார்த்து போகும். சோ இதனால நல்லவங்க மட்டும் இருக்கிற ஒரு புது உலகத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரியூக்கு என்ன சொல்லும் அப்படி பார்த்தாலுமே நீ கெட்டவன் தானேம்பா. அவன் என்னப்பா லூசு மாதிரி பேசுற நான் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் மோஸ்ட் டெலிகண்டான ஹானர் ஸ்டூடெண்ட் இன் ஜப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே பேயடிச்ச மாதிரி அந்த பேயே நிக்கும். அது மட்டும் இல்லாம புதுசா உருவாக்க போற அந்த உலகத்துக்கே நான் தாண்டா கடவுளா இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரியூக்குவே ஆடி போயிருச்சு. ஹியூமன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஆனவன் அவன் நிரூபிச்சிட்டான். எனக்கு நல்லா டைம் பாஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அவ்வளவு ஆர்வம். பையன் இப்போ புது பிளானோட கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் பொழந்து கட்ட போறான். இதே மாதிரி இவனால முழுசா பண்ண முடியுதா இல்ல குறுக்க எவனாச்சும் வந்து கேட்டு போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.